என்னடா இது என்னென்னமோ சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்கிற? எவனா ஒருத்தன் ஊழ உற சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. சே, தூங்குறப்பதான் எல்லாம் வரணுமா? ஐயோ, ஒன்றுக்கு வேற முட்டிக்கிட்டு நிற்கிதே. இங்கே எங்கே போய் தொலைக்கிறது? இதுக்குள்ளே போகவும் பயமாக கிடக்குதே. பேசாமல் அந்த மரத்தடியில் மறைஞ்சு போய்கிட்டு வந்துடுவான். வருவாயா வருவாயா, எங்கடா போன? ஐயோ, என் தம்பி கருவாயனை காணாமே. ஐயோ, என்ன சோளக்கட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது. ஐயோ கருவாயா, இந்த வரண்டா. ஐயோ ஐயோ, அங்கனுக்குள்ள ஏதோ அசைற மாதிரிலாம் இருக்குது. கருப்பு கலர்ல இருக்குது. கருவாயன் ஏதோ தூக்கிட்டு போயிருச்சு. ஏதோ வரண்டா. அண்ணே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தம்பி, வந்துடுறேன். அடியண்ணே, வா வேகமா, சோளக்காட்டுக்குள்ள வா. அட, இந்த ஆள் என்ன மதம் பிடிச்ச மாதிரி இந்த சோளக்காட்டுக்குள்ள எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஏதும் பைத்தியம் கீத்தியம் திடீர்னு பிடிச்சிக்குவோம். கருவாயா கருவாயா, என் கருவாச்சி எங்கடா இருக்கிற? எங்க இருந்தாலும் வந்துருக்குருவாயா. அண்ணே உன்னை விட்டுட்டு ஊருக்கு போனேன்னா என்னை காரி துப்பி போடுவாங்க. சின்ன பையனை கூட்டு போய் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லி போடுவாங்கண்ணா. வாடா கருவாயா, எங்க இருந்தாலும் வாடா. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. அட, என்னது இது? என்ன மோங்கிட்டு ஓடுச்சு. அது பார்க்க கருவாய் மாதிரில இருக்குது. ஐயோ, என்னவா இருக்கும் தெரியலையே. இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருவோம். என்ன எதையுமே காணா. ஏதோ ஒரு பூனையா என்னமோ ஒன்று மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது பார்க்க அப்படியே கருவாய மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை கருவாய் ஏதோ அப்படி மாறி தொலைஞ்சிட்டானோ, மாறி அப்படி உள்ளே ஓடிட்டானோ. கருவாய இல்ல, கருவாய உருவத்துல இருக்க கேட். நான் யாரும் தெரியல, பம்புளி. என்னது, பொம்புளியா? ஐயோ, அந்த சோளக்காட்டுக்குள்ள இருக்குமே, அது மாதிரி நீ ஒரு பொம்புளியா? ஐயோ ஐயோ ஐயோ, பொம்புளி என்னைய விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு. என் தம்பி என்ன பண்ண? ஓ, தம்பிய இங்க கூட்டிட்டு வருதா? எனக்கு வேலையாடா எருமை மட்டும் பயலே. என்ன தைரியம் இருந்தா எனக்கு பாதுகாப்புக்கு நீ வரியா? இந்தா வாங்கிக்கடா. ஐயோ, போட்டு அடிக்குதே. ஐயா, இது என்னைய மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. தடியில போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த லூஸ் மாதிரி படுத்தே கிடக்குறியா? ஐயோ, இந்த ஆள் எப்படி காப்பாத்து தெரியலையே. இந்த பூனைய மாதிரியே இல்லையே, எது மாதிரியே இல்லை, பயமா இருக்கே. ஏய், கொஞ்சம் நில்ல. நான் யாருன்னு தெரியுமில்ல உனக்கு? நான் அடிச்சேன்னு வச்சுக்க, நீ அங்கிட்டு போயிருவா பார்த்துக்க. இங்க இருந்து டெல்லி பக்கத்து போயிருவ. என்ன தைரியம் தான் ஆளை போட்டு அந்த அடி அடிப்ப? யாரா நீ டோமர் பயல? யாரா நீ? எனக்கு பாதுகாப்புக்கு தான் அவங்க 2 பேத்தையும் போட்டிருக்காங்களா? நம்ப முடியலையே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னைய மாதிரியே ஒருத்தன் இந்த சோளக்காட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறியான். அவனை கண்டுபிடிச்சு அவன் கூட சண்டை போட உக்கல்ல உனக்கு. இந்த அப்பாவி பயலை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே. இந்த ஆளை தொலைவிட்டு வந்த தவிர வேற என்ன பண்ணையா? உன்னை எதுவுமே பண்ணலையே. ஆனா அங்க ஒருத்தன் உன்னைய மாதிரியே இருக்கிறியா. அந்த அந்த சோளக்காட்டுக்கு பின்புறம் இருக்கிறியா, போய் பாரு. என்ன மாதிரி இருக்கிறானா? என்ன மாதிரி நீயும் தாண்டா இருக்கிற. அப்ப நீ வேணா ஒத்த வரியா சண்டை போடுறதுக்கு? என்னாலலாம் முடியாது சண்டை போடுறதுக்கு. நீ என்ன பண்ற? போய் அந்த சோளக்காட்டில் இருக்கிற இன்னொருத்தன் உன்னை மாதிரியே கண்ணா, அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு. அவன் உன்னைய வம்படுத்திட்டு கிடக்குறியா? அவன் ஒரு டம்மி பீஸ். அவனா பார்த்தா பயந்துட்டு இருக்கிற. என் கூட சண்டை போட வக்கு இல்லாம சோளக்காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? போவியாங்க. கருவையா, நீ மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துருந்தேனா அந்த பூனையனே அடிச்சே கொண்டிருக்குண்டா. அது கேட்டா பொம்புளின்னு சொல்லுதுடா. அம்புலி மாதிரியே அதுவும் பொம்புலியா இருக்குமா? ஏதோ ஒரு புலி அந்த சோளக்காட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவான். இல்லைன்னா திருப்பியும் அந்த பொம்புலி வந்தாலும் வந்து பார்த்துக்க, வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கதி பண்றதுக்குள்ள இங்கேருந்து ஓடிடுவான். அதுக்கு முக்கியமா உன்னையத்தான் பிடிச்சிருக்குது. உன்னைய போட்டு சாட்டையடி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வானே ஓடி போயிடுவான். டே, விடியா போகுதுடா. சீக்கிரமா ஓடிடுவான். அது திரும்புறதுக்குள்ள ஓடிடுவாவா? அட 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 அட, எங்க போயிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்லா சூடா கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன், உட்காருங்க சாப்பிட்றதுக்கு. உன் கஞ்சியை தூக்கி நீயே குடிச்சுட்டு நீயே உன்னோட சோளக்காட்டை பார்த்துக்க. ஐயா, சோளக்காடு வச்சிருக்கிறியா இல்ல பொம்புளி காடு வச்சிருக்கியா? அந்த பொம்புளி மிருகம் நைட்டு பூரா அடிச்சு பிடிச்சியா? நல்ல வேலை கருவாய் மட்டும் அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றலைன்னா நான் இந்நேரம் பரலோகம் போய் சேர்ந்திருப்பேன். அட அட, அதை நீங்க பாத்துக்கலாம். அது பல வருஷமா இந்த சோளக்காட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. விட்டுட்டு போக மாட்டேங்குது. நைட்ல எவனும் இந்த சைடு வரமாட்டான். நீங்களாச்சும் பாதுகாப்புக்கு இருக்கிறீங்க, உங்களை ஒன்றும் பண்ணாத நினைச்சா உங்களையும் அது ஒரு கதி பண்ணி பிடிச்சே. பரவாயில்ல, 3 நேரமும் சோறு போறேன், வச்சு பாத்துக்கங்க. யோ, என்னையா நாயை வளர்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற? பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அது என்ன நாயா? அது பொம்புலின்னு சொல்லுது. எங்களை வேட்டையாடி தின்னு போட போகுது. நீயே பாத்துக்க சாமி, ஆளை விடு. நீ எலும்பா இருக்கேன்னு உன்னைய கண்டிப்பா சாப்பிடாது. அதனால நீ பொழுது ஊடிக்கு இங்க உட்காந்து சோளக்காட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துரு. நாங்க போயிட்டு வரோம்.
அட இவங்களாச்சும் பார்த்துக்குவாங்கன்னு பார்த்தா இவங்களும் காலை வாரி விட்டு போயிட்டாங்களே. எவனை தான் பிடிக்கிறதுன்னு தெரில. எவனாவது மாட்டாமையா போவியான்? ரூபாயா என்னடா இது தண்ணிக்குள்ள கடை போட்டிருக்கிறியா? லூசு போயலா இருப்பான் போல. எப்படா இந்த டேம் தண்ணிக்குள்ள வந்து கடை போட்டிருக்கிறியா? ஆனா பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஆமா தடியண்ணே, இந்த மாதிரி டேமுக்குள்ள வந்து கடை போட்டு நான் இப்பதான் பாக்குறேன். பார்த்துக்க, இந்த பெருசு அது வாட்டுக்கு போட்டுக்கிட்டு ஜாலியா உட்காந்துருக்கிறேன். பார்த்தியா, ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போமா? வா வா கேட்டு பார்ப்போம். ஏய்யா பெருசு, ஒரே ஒரு டவுட்டு மட்டும் சொல்லு. இந்த டேம்குள்ள வந்து இந்த கடையை போட்டிருக்கியே, ஒரு நாள் வெள்ளங்கில்ல வந்துருச்சுன்னா உன் கடையும் ஒன்னையும் அரைச்சிக்கிட்டு போயிடாது. அடச்சி வாயை மூடி தொலைக்கடா, வாயை மூடுங்க. வாயை போய் கழுவுக்கடா. ஆளுகளையும் முகரைகளையும் பாரு. தடவை கடைக்கு வந்து விட்டு எப்படி அபச்ச கொண்டமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வாயை கழுவிட்டு வாங்கடா இல்ல சும்மா தான் கேட்டோம். எதுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னு கேட்டேன். சரியா, ஓ கடையில ஏதாவது வேலை இருந்தா கூட நாங்களே மீன் குழம்பு எல்லாத்தையும் வித்துக்கிட்டாரோம். உனக்கு காசு நிறைய கிடைக்கும்ல, எப்படியாச்சும் எங்களுக்கு 2 பேத்துக்கு வேலை போட்டு கொடு. எனக்கும் வேலை கொடுக்கணும் தான் ஆசையாக இருக்குது. சரி, இந்த கடையை நீங்களே பார்த்துக்கங்க. நான் போயிட்டு சாயந்தரம் போல் தான் வருவேன். இந்த மீன் குழம்பு மீன் வியாபாரத்தை நல்லா பார்த்துக்கங்க. ஒரு மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரியல் வச்சு கொடுத்தா 100 ரூபா வாங்கணும் பார்த்துக்கங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன என்னண்ணே, இருந்தாலும் கேட்டதுமே நமக்கு வேலை கொடுத்துட்டாரே, பரவாயில்லையே. சரி தடியண்ணே, நான் ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கிறேன் பார்த்துக்க. நம்ம மீன் குழம்பு சாப்பாடுலாம் தனி விலை போட்டு விற்போம். ஒரு பீஸ் மீனையும் தனி விலைக்கு வைப்போம். அப்பதான் நிறைய லாபம் கிடைக்கும். ஏமா வாங்கப்பா வாங்க. மீன் குழம்பு வெறும் 100 ரூபா. அதோட மீன் பீஸு வச்சு கொடுத்தோம்னா 150 ரூபா. மீன் பீஸ் மட்டும் தனியாக 15 ரூபா. வாங்க. ஏங்க, எனக்கு ஒரு முழு மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறீங்களா? முழு மீன் குழம்பு சாப்பாடு எவ்வளோ விலைங்க? முழு மீன் குழம்பு சாப்பாடு வந்து ஒரு மீன் குழம்பு மட்டும் 150 ரூபா. அதோட மீனை பொரிச்ச மீனும் சேர்த்து வச்சோம்னா 200 ரூபா. டேம் மீன் எல்லாமே நல்லா இருக்கும், வாங்கிட்டு போங்க. சரிப்பா, ஒரு சாப்பாடை கட்டி கொடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே கட்டி கொண்டு வா. இந்தாங்கக்கா, போய் நல்லா சாப்பிடுங்க. நிறையத்தான் மீன் அள்ளி வச்சிருக்கிறேன். என்ன ஏப்பா, ஒரு பீஸ் மீன் என்ன வேலை சொல்லிட்டு இருந்தீங்க? ஒரு பீஸ் மீன் விலை 25 ரூபா தான். நல்ல சுவையில இருக்கும், வாங்கி சாப்பிட்றீங்களா? ஆமா, ஒரு பீஸ் மீன் விலை 25 ரூபா. நல்ல சுவையில இருக்கும். மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா ஜூசியா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப சரி, ஒரு பீஸ் மீன் மட்டும் கொடு, நான் சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கிறேன். இந்தாங்க உங்களுக்கான நல்ல சுவையான ஒரு பீஸ் மீன். நல்லா சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்க. என்ன அட பாவி பையலு, என்னடா இது மீன் இத்தினூண்டா இருக்குது? இது என்ன மீன்? 5 மீனை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு பீஸ் 25 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இது பீஸ் வாய்க்கே 10 மாடா? லூசு பையலாடி 25 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற. இந்த ஐடியா யாரோட போட்டு கொடுத்தது? ஐயோ என்னைய திட்டாதீங்க. இங்க நிக்கிறான் பத்தியா தடியனே, அந்த ஆளுதான் இந்த ஐடியாவை போட்டு கொடுத்தா. இந்த 5 மீன் பீஸை 25 ரூபாய்க்கு நீ விற்கலைன்னா உன்னை அடிப்பேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இந்த ரேட்டுக்கு போட்டு வித்தேன். என்னைய சொன்னா என்ன அர்த்தம்? விற்கலைன்னா அவன் அடிப்பியா, வித்தா நீங்க அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையனா என்னதான் சமாளிக்கிறது? எருமை மட்டும் பையல, இங்க வாடா. சின்ன பையனா என்னென்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற நீ? அவன இந்த மீனை வீடு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஆளு மூஞ்சி கழி பாரு. ஐயோ, நான் இல்லைங்க. அவனாதான் ஐடியாவை கண்டுபிடிச்சி வியாபாரம் பண்ண சொல்லி வித்துக்கிட்டு இருந்தான். என்னைய சொல்லிட்டு இருக்க கருவாயா? என்னடா இப்படி என்னைய மாத்தி விட்டு இருக்க? நீ அழாதடா கண்ணா, நீ அழாத. இன்னொரு தடவை இவன் இந்த மாதிரி விற்கிறத பார்த்தேன்னு வச்சுக்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வயசாயிட்டே தவிர மூளை வளரலையே உனக்குன்னா. அட பாவி பையலே, கடைசியில என்னைய மாத்திட்டு நீ நல்ல மாதிரி சீனை போட்டுக்கிற. நீ தானே அந்த ஐடியா கண்டுபிடிச்ச, அப்படியே என்னைய நேக்கா மாட்டி விட்ட. தடியண்ணே, சின்ன பையனா அடிச்சு போடுவானுங்கண்ணே. பெரியவங்கன்னா அடிக்காம இந்த வாய் பேச்சோட முடிச்சுட்டு போயிட்டான் பாத்தியா? அதுக்காக தான் அப்படி பண்ணேன். நீ கோச்சுக்காதனே. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.